ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடான ஒரு மசாலா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்தியானதும் கூட, பண்ணுறதும் ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம். பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரிகிற பொருட்கள்லாம் நமக்கு தேவை, அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 2 கப் பால் வரும். இப்போ இதுக்கு முதல்ல தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாம் கிரேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மசாலா ஐட்டம்க்கு நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காவை இடித்து வச்சுக்கலாம். முந்திரி, பாதாம் இதெல்லாம் திருவி வச்சுக்கலாம் பொடியாக. பாதாமை சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம். அதே மாதிரி குங்குமப்பூவையும் நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். இப்போ ஊறின பாதாம் நம்ம ஒரு 1/2 ஹவர் ஊற விட்டோம்னா இந்த மாதிரி பிசுக்கி எடுத்தாலே வந்துடும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா நம்ம உரிச்சி எடுத்தால் வந்துடும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு திருகிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைனாக திருகிடும். இப்போ இது கூட பால் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த மாதிரி அரைச்சோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 லிட்டர் பாலையும் நம்ம அடுப்பில் காய்ச்சிக்கலாம். இப்போ பால் காஞ்சதும் இதில் இடித்து வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலா வாடையெல்லாம் நமக்கு இந்த பாலில் கலந்து வரும். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், பாலும் நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா உள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபில்டர் பண்ண பாலை நம்ம திருப்பியும் ஒரு நல்ல பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ண பாலை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது கூட நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அலசி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது நமக்கு கரெக்டான சுகர் டேஸ்ட் இருக்கும். இல்லை மைல்டாக தான் இருக்கும், திகட்டாது. அடுத்தது துருவி வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தா இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். ஃப்ளேம் சிம்மில் வச்சே பண்ணுங்க. இப்போ பாதாம் பேஸ்ட் நமக்கு திக்னஸ் கொடுத்து பால் நல்லா திக்கன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு திக்னஸ் வந்த பிற்பாடு நமக்கு மசாலா பால் ரெடி ஆகிடும். இனிமேல் அது அழகாக நம்ம கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ மேலே நம்ம பிஸ்தா பருப்பு நம்ம துருவி வச்சிருக்கிறது, அதே மாதிரி குங்குமப்பூ மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு அப்படி வச்சா அருமையான மசாலா பால் அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், அருமையான ஒரு மசாலா பால் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்தியானது, டேஸ்டியானதும் கூட. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.